ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் புக் என்னதுன்னா, திஸ் இஸ் மை ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் புக் 20,000 Leagues Under the Sea. ஸோ இந்த புக் எனக்கு எப்படி ஃபஸ்ட்டு தெரிய வந்துச்சுன்னா, லைக் அந்த டைமில் நான் புக்ஸில் நான் ஆரம்பிக்கலைன்னா கூட நான் வந்து மூவிஸில் பயங்கர ஆப்சஸ்டாக அந்த ஒரு ஆள். அப்போ தான் நான் மூவிஸும் டிஸ்கவர் பண்ணிட்டு வரேன். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு பேக் டு தி ஃபியூச்சர் சீரிஸ் மேலே வந்து ஒரு அப்சஷன் வந்துச்சு. அதில் தேர்ட் பார்ட்டில் வந்து அவங்க ஒரு நேட்டிவ் அமெரிக்கன் கேவுக்குள்ளே போவாங்க. அப்போ வந்து சம்திங் ஏதோ எங்கேருந்து கான்வர்சேஷன் வந்ததில்ல. ஆல்மோஸ்ட் இது வந்து அந்த ஜூஸ் ஒனுக்கும் முன்னாடி இருக்கிற டைம் நினைக்கிறேன். இல்லை ஜூஸ் ஒன் லிவ் பண்ணுற டைம் அவங்க வந்து டைம் ட்ராவல் பண்ணி போயிருப்பாங்க. ஸோ அதனால் அங்கே நிறைய ஜூஸ் ஒன் ரெஃபரன்ஸ் வந்து அந்த படத்தில் இருக்கும். அந்த டைமில் வந்து அவங்க அந்த இந்தியன் நேட்டிவ் அமெரிக்கன் அந்த கேவுக்குள்ளே இருக்கும்போது சம்திங் புக்ஸை போய் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களோட ஃபேவரட் புக் இல்லைனா ஃபஸ்ட் படித்த புக் வந்து ஏதோ 20,000 Leagues Under the Sea பை ஜூல்ஸ் வெர்ன் சொல்லுவாங்க. அதுதான் நான் வந்து அந்த அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகிட்டு சரி என்னென்ன புக்குன்னு பார்த்தப்போ, நான் ஃபஸ்ட்டு போய்ட்டு அமேசானில் கூட வந்த டைமில் நான் போய்ட்டு அமேசானில் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தப்போ, ஆக்சுவலாக நான் இப்போ எனக்கு தெரியாமல் எனக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்கேன். நல்லதுன்றதை விட நான் ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட் ஒரிஜினல் புக் அது வந்து ஒரு பெரிய கிளாசிக். அது ஜூல்ஸ் வந்து பெரிய பெரிய கிளாசிக் எழுதுறது. அதை நான் ஆக்சுவலாக அந்த கிளாசிக் வாங்கி படிச்சிருந்தேன்னா நான் ரீடிங்கை கண்டினியூ பண்ணியிருப்பேன்னு தெரியல. ஏன்னா அப்ரிஜ்டு ஃபார் யங் ரீடர்ஸ் இதுதான் ஆங்கிலம்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தெரியாது.